ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு முத்து ஃப்ரம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. நேற்று சொன்ன மாதிரி, நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 4000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னா, பாரதி ஏர்டெல் பிளாக் டீல் ஒன்று நடந்திருக்கு ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு. அதை வச்சு தான் அது ப்ளஸில் வந்திருக்கு. இருந்தாலும் நேற்று க்ளோசிங் 22,945 ஒரு 15 பாயிண்ட் க்ளோஸில் தான் நேற்று ஆயிருக்கு. இன்னைக்கு காலையிலே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல குரூப்ல கொடுக்கும்போதுமே மார்க்கெட் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளைக்குள்ள 23,000க்கு மேல போகணும். 23 0 20 0 70 120 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. 23,000 கடக்கல அப்படின்னாக்கி ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 22,800 ஒரு ட்ரிப்பு வரும். அதுக்கு கீழே 22,770 760 போயிட்டுனா அதுக்கு முந்தின நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு 22,725 வந்திருக்கு. அதே நாளில் 22,490 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிக் மார்க் லோ வந்திருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது, கீழே லிபரலாக இருக்குது. அப் சைடு லிமிட்டட், டவுன் சைடு அன்லிமிட்டட்னு யாருக்குன்னா நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 22,845 இம்மிடியட்டா லோ 22,815. அதுல இருந்து மேலே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள 22,815 வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 22,860 90 ஒரு ஹாஃப் அன் ஹவர் 10:30 மணிக்கு மேலே 22,860க்கு அப்புறம் 890 920 ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ஜம்ப் ஆகும், ஒரு 30-40 பாயிண்ட்டு. அது மாதிரி 3 ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும்போது 23,025 அப்புறம் 900 வரை கீழே திரும்ப மேலே 23,049 50 ஹிட் ஆகி 12 மணிக்குள்ள கீழே 22,960க்கு வந்தாச்சு. ஒரு 100 பாயிண்ட் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர்நூன் செஷனில் 22,940 960 980 அதுக்கு மேலே போகல, கன்சிடர் ஆகிட்டு இருக்கு. மேலே ஃபர்தர் போகவா கீழே போவான்னு கடைசியில் 22,930 க்ளோஸ் ஆகி ஒரு 15 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வேறு விசேஷமாக ஒன்றும் கிடையாது. 22,930 முந்தா நாள் க்ளோஸில் 45 ஒரு 15 14 15 பாயிண்ட் தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னன்னா மார்க்கெட் இப்போ ட்ரேடிங் மார்க்கெட் ஆகிடுச்சு. புல்ஸ் 22,800க்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது, போனாலும் மேலே கொண்டு வந்துருந்தாங்க. 22,990 23க்கு போகாது, இன்னைக்கு மேலே போயிருக்கு. க்ளோஸ் ஆகிறது 22,960 940 930 தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ராடே லோ இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப் டு திஸ் தேர்ட் வீக் 22,786 22,798 807 நேற்று 725 லோ எல்லாம் 22,900க்கு மேலே 930 960க்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 22,992 82 எல்லாம் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆகுறது 22,960 930 தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கன்சல்டேட்டை பார்க்கும்போது 22,911 க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டேட்டை பார்க்கும்போது 22,911 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நார்மலாக 22,933 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்னென்னா 932 க்ளோஸ் ஆகிறதுனால மேலே போகிறது 960 990 போகலாம். 23,020 70 வரைக்கும் போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. 20ஆம் தேதி வியாழக்கிழமை 3வது வாரம் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால 23,120 வரைக்கும் போகலாம். இன்னைக்கு 23,050 வரைக்கும் போயிருக்கு, அதுக்கு மேலே போகலை.
அதனால சப்போர்ட் அப்படிங்கும்போது 22, 800, 820, 770, 760 இன்ட்ராடேல அது வரைக்கும் வரலாம் அந்த ஃபிகர் உள்ள. ஏன் வரணும்னு கேட்க முடியாது. ஒரு ட்ரிப்பு நாளைக்கு வந்து 22, 760க்கு கீழே 725, 740 அடிச்சுன்னா வீக்கெண்டு ஃப்ரைடே தேர்ட் வீக்கில் 22, 690 வரும், 640 வரும், 590 வரலாம். இல்லை 22, 760லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். க்ளோசிங் வந்து 22, 900, 960க்குள்ளே க்ளோஸ் ஆகலாம். இது வந்து ட்ரேடிங் தான் நிஃப்டி. ஏன்னா இன்னைக்கு காலையில் 22, 800, 815 வரும்போதுமே கீழே வந்து மினிமம் ரிஸ்க்னு நிறைய எல்லாரும் கால் ஆப்ஷன் இன்ட்ராடேல வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு half an hour 40 மினிட்ஸ்லாம் அப்படியே ஹைட் ஜம்ப் ஆகிட்டு இருக்கும். காரணம் 4 கேண்டில் வந்து இவ்வளோ பெருசில் இருக்கும், ஒரு க்ரீன் கலர். அதெல்லாம் புக் பண்ணுறாங்க. ஒரு 40, 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் ட்ரேடர். கடைசியில் எல்லாரும் இன்னைக்கு 23, 120, 250லாம் வரும்னு டார்கெட் கொடுத்தாங்க, வராது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23, 0, 20, 70, 120. 120 போகிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் நாளைக்கும் கொடுக்கும்போது எங்கே மார்க்கெட் போனாலும் 22, 800க்கு கீழே போனாலும் மேலே வந்துடும். 23, 0, 70 மேலே போனாலும் கீழே வந்துடும். 22, 930, 960க்கு உள்ளே தான் க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லை எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு யாரும் ஷார்ட் பண்ணாதீங்க. வீக்லி தேர்ட் வீக் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. ஒரேடியாக மேலே கொண்டு வச்சுக்கிடுவான். கீழே வந்தால் வாங்குங்க. 22, 760, 725 வரை வாங்குங்க. மினிமம் ரிஸ்க் இருக்கும் ட்ரேடருக்கு தான். இது வந்து இன்னைக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகலான்னு கிடையாது. அன்னைக்கு கணக்கு முடிச்சு போக முடியாது. அதனால் பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எல்லா பேங்க்குமே நல்ல 2%, 3% எல்லாமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்று கூட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகலை. இன்னைக்கு ஒரு 470, 500 பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் அப் பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. 48, 800, 860 க்ளோஸ் ஆகி 448, 806 லோ. ஹை வந்து 49, 650 கிட்டத்தட்ட. கடைசியில் க்ளோஸ் ஆனது 570, ஒரு 487, 500 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆனதுனால நிஃப்டியோட மைனஸ் போனதை இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்கு. இல்லை ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி கீழே போயிருக்கும். 22, 760க்கு போட்டு கிட்டத்தட்ட போகிறவுடைய சான்சஸை இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டெடியாக அபவ் 22,800க்கு கீழே போக மேலே வச்சு க்ளோசிங் வந்து 22,900 அபவ் க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்குன்னாக்கி இன்னைக்கு போனதுனால நாளைக்கு நிஃப்டியில் ஷார்ட் அடிக்காங்க, பேங்க் நிஃப்டி ஷார்ட் அடிக்காங்க. இன்னைக்கு ஷார்ட் அடித்தவங்க நாளைக்கு ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. எனவே நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து 49,860 போகலாம். இன்னைக்கு 670 கிட்டத்தட்ட வந்திருக்கு. 780, 950 அடிக்கிற கஷ்டம். ஏன் அடிக்கலன்னு கேட்க முடியாது, அடித்தாலும் அடிக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிட்டு நாளைக்கு 48, 340, 260 வரைக்கும் வந்தால் வாங்குங்க. அதுக்கு கீழே போகாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி 48, 260 கிட்டத்தட்ட கன்சல்டேட்டட் க்ளோசிங் ஆயிருக்கனால அது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். எனிவே நாளைக்கு பேங்க் நிஃப்டி 49,000க்கு கீழே போகாது. 49,860, 940 அதுக்கு மேலே போகாது. அதுக்கு உள்ள தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. டாலர் வந்து இன்னைக்கு 86 ரூபா 88 பைசா இருக்கு அகைன்ஸ்ட் டாலர். நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக், ஹிண்டால்கோ, ஈஸ்வர் மோட்டார், எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், என்டிபிசி, இந்துஸ்தான் லீவர், பாரத் பெட்ரோலியம், கோட்டக் பேங்க் closed all are in positive. Dr. Reddy, TCS, Infosys, Hindustan Lever, Adani Enterprise, Bharti Airtel, Sun Pharma, Power Grid all are closed in red.